வணக்கம் வீவர்ஸ், காசி நேச்சர் ஃபுட்ஸ் உங்கள் சகோதரி பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றினா கேலண்டர் எந்த திசையில் மாட்டணும்னு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். நியூ இயர் பிறந்தாவே கேலண்டர் நம்மளுக்கு வீட்டுக்கு நிறைய வந்துடும். இதனால் கேலண்டரை எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர் கதவு ஜன்னல் அப்படி மாட்டிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ரெண்டலில் தான் இருக்காங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே எங்கே மாட்டுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பீங்க. கேலண்டர் தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. நேரம் திதி சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இந்த கேலண்டரில். அதனால் நம்ம இது எந்த திசையில் மாட்டணுன்றதை கரெக்டாக நீங்கள் கேட்ச் பண்ணணும். கரெக்டான திசையில் மாட்டினா தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். எந்த திசை நல்ல திசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் பார்த்தா மாதிரி நீங்கள் மாட்டணும். ஓகேங்களா? அப்போது தெற்கில் மாட்டணும். தெற்கில் மாட்டினா வடக்கு திசையை பார்த்தா மாதிரி இருக்கும். அப்படி மாட்டினீங்கன்னா நம்மளுக்கு நல்ல செல்வ வளம் பெருகி வரும் இது சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்ம எந்த திசையில் மாட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்தா மாதிரி மாட்டக்கூடாது, வடக்கு திசையில் மாட்டக்கூடாது. நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் என்னென்னா, தெற்கு பார்த்தா மாதிரி மாட்டக்கூடாதா இல்லை தெற்கில் தான் மாட்டணுமான்னு கேட்குறீங்க. தெற்கு பார்த்தா மாதிரி தான் மாட்டக்கூடாது. தெற்கு சைடு மாட்டி வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? வடக்கில் மாட்டக்கூடாது. புரியுதா? நிறைய பேருக்கு இந்த திசை தெரிய மாட்டேங்குது. அது எப்படின்னா, காம்பஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க ஃபோனில். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எது வடக்கு, எது கிழக்கு, எது தெற்கு, மேற்குன்னு. புரியுதுங்களா? அதனால தான் வீட்டில் பெரியவங்கன்னு இருக்கணும். பெரியவங்க இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ யாரும் வீட்டில் பெரியவங்களே இருக்கிறதில்ல. சின்ன பேசிக் வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பூஜை ரூம் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். மேற்கு சைடில் பூஜை ரூம் இருக்கும், கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் கிழக்கு எது, மேற்கு, தெற்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, பாய்.